பிறந்தன ரஷ்ய அதிபரோட வருகை, புட்டின் அவர்களுடைய வருகை மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா, இதில வந்து என்னன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களாகட்டும், அந்த வெளிநாடுகள்ல தொடர்பு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவரோட வருகை எவ்வளோ முக்கியமானதுன்னு. ஏன்னா, நேற்று வந்து அவர் வராரு. நேற்று காலையிலேயே வந்து ட்ரம்ப் அவர்கள் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆ எல்லாருமே 2 மணிலேருந்து காலையில 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன சொல்ல போறாருங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. பட் அவர் ட்ரேட் ஃபேர் பத்தி எதுவுமே சொல்லல. இவரோட வருகை என்றைக்குமே வந்து ஒரு பூகாரமா பார்க்கப்படும். இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாரு. அப்பவுமே அது மாரி தான் இருந்தது. இன்றைய வருகை பிரதமர் மோடி அவர்களும் வந்து பல்வேறு விஷயமா அவர வரவேற்றிருக்காரு. நெறைய விஷயங்கள உடைச்சுட்டு அவர் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய வருகைய? நீங்க ஒரு தாய் பிள்ளை உறவுன்னுவாங்கல்ல. இப்ப தென் மாவட்டங்கள்ல இஸ்லாமியர்களும், இந்துக்களும் மாமா மச்சான் உறவு. ஆமா. நீ என்ன பண்ணாலும் எங்களுக்குள்ள சண்டை வராதுன்னுவாங்க. அந்த மாரி ஒரு தாய் பிள்ளை உறவு நமக்கும் ரஷ்யா. ரஷ்யா இல்ல, சோவியத் யூனியன். சோவியத் யூனியன். ஓ! சோவியத் யூனியன் 1917ல உருவாகுது. அன்னையிலிருந்து இந்த மாரி நாடுகளுடைய முன்னேற்றத்துக்கு பல விஷயங்கள அவங்க பண்றாங்க. இந்தியாவுடைய விடுதலை புரட்சியில எந்த அளவுக்கு பங்காற்ற முடியுமோ, அந்த அளவுக்கு இவர்கள் உதவி பண்றாங்க. ஈவன் இங்க கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பொழுது, இவர்களுக்கு பல குழப்பங்கள்லாம் வருது. அங்க போய் ஸ்டாலின்ட்ட கேட்கும் பொழுது, அந்த ஸ்டாலின், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின். இல்ல. இப்ப ஐயா ஜமீல். இப்ப இவர்ட்ட கேட்டுன்னுக்குறாங்க. ஒரு காலத்துல ஜோசப் ஸ்டாலின்ட்ட கேட்டுக்கிருந்தவங்க, இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு ஸ்டாலின் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க அந்த டைமில் அவர் சொன்னது, ஏன் லூஸா நீங்கள், எங்கள் ரூட்டு எப்படியோ நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போராடி ஆட்சி பிடிக்கிறோம். மாவோ அவருடைய நாட்டுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் விவசாயிகளை திரட்டுறது, கிராமங்களை கைப்பற்றுவது, நடைப்பயணம் அப்படி போய் அவர் இது பண்ணார். நாங்கள் புரட்சி செஞ்சு தொழிலாளி வர்க்கம். உங்கள் நாட்டுக்கான விஷயத்தை நீங்கள் அங்கே போய் தேடுங்கயா, அதில் தேடுங்க அப்படின்ன பிறகு தான் மக்கள் ஜனநாயக புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் அவங்க திரட்டுறது, வர்க்க போராட்டம். அதில் தான் விவசாய சங்கங்கள், தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் கம்யூனிஸ்டுடைய பங்கு யாராலையும் மறுக்க முடியாது. அவருடைய தியாகத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற 4-5 பேரை வச்சுலாம் நீங்கள் அதெல்லாம் இது குறைச்சிடவே முடியாது. அவ்வளோ தியாகத்தால் வளர்ந்த கட்சி. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கை யாராலையும் மறுக்க முடியாது.